பார்ப்போம். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த தண்டலம் அருகே இன்று அதிகாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைகிறார். பாலசுப்ரமணியன், இந்த விபத்திற்கு என்ன காரணம் அங்கு கூறப்படுகிறது? அங்கு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டதா? கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவன பேருந்து யூடர்ன் செய்ய திரும்பிய போது பின்னால் வந்த ராட்சத டாரஸ் லாரி வேகமாக மோதியதில் தனியார் நிறுவன பேருந்து தூக்கி வீசப்பட்டு தலைகீழாக கவிழ்ந்தது. டாரஸ் லாரியின் முன்பக்கம் நொறுங்கியும் அதே போன்று சென்னையிலிருந்து பெங்களூரை நோக்கி சென்ற இன்னோவா காரின் மீதும் தனியார் நிறுவன பேருந்து மோதியதில் இந்த விபத்தில் தனியார் நிறுவன பேருந்தில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 9 பேர் பலத்த காயமடைந்தனர். சாலையின் குறுக்கே கடந்து சென்ற ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதோடு லாரியின் ஓட்டுநர் லாரி முன்பக்கம் இடர்பாடுகளுக்கு நடுவில் சுற்றி மாட்டிக் கொண்டார். லாரியின் ஓட்டுநரை ஜேசிபி உதவியுடன் ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசார் மீட்டு மேலும் காயமடைந்த அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதிகாலையில் நடந்த இந்த கோர விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சியில் யூட்டன் அடிக்க வந்த தனியார் பேருந்தை பின்னால் வந்த டாரஸ் லாரி வேகமாக மோதியது தூக்கி வீசப்பட்டது பதப்பளிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் மொத்தம் 13 பேர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.